இப்போ சிங்கப்பெண்ணை சீரியல்ல இப்போ ஆனந்தி மேல ஒரு பெரிய பழி விழுந்திருக்கு. நந்தாவுக்கு கொன்னது இப்போ இந்த ஆனந்தி அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய பழி வந்து இப்போ ஆனந்தி மேல விழுந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து இப்போ ஆனந்திய காப்பாத்த போறது யார் அப்படின்னா நம்ம அன்பு தான். இதில ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அன்பு தான் அழகு அப்படின்ற விஷயமும் இப்போ ஆனந்திக்கு இதன் மூலமா தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்க கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நந்தா வந்து இப்போ போலீஸோட காவல்ல தான் இருக்கார் அப்படின்றதால, நந்தாவுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா போலீஸுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். போலீஸ் தான் பதில் சொல்லணும். அப்படி இருக்கும்பொழுது, ஆனந்திய இதில எப்படி சம்மந்தப்படுத்துறாங்க? ஆனந்திய ஏன் அழைச்சிட்டு போறாங்க? இது என்ன சொல்ல வராங்க? அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நந்தா வந்து எப்படி செத்துருக்கலாம் அப்படின்னா, ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸோட ஒரு பொண்ண கூட இந்த நந்தா வந்து ஏமாத்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ அந்த கோவத்தில இந்த நந்தாவ செம்மையா அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்பொழுது இந்த நந்தா வந்து செத்து போயிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி நடந்துக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் இருக்கிறது போலீஸ் கஸ்டடியில. ஸோ வெளிலேருந்து வந்து யாரும் கொலை பண்ணிக்க முடியாது. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத.